இயேசுவில் என்பாதவர்களே, இறையலை என்னும் ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் உள்ள நற்செய்தியானது மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 29 முதல் 37 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம். இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு கலிலேயா கடற்கரை வழியாக சமவெளி வழியாக நடந்து சென்று ஒரு மலை மீது ஏறி அமர்ந்தார் என்று பார்க்கின்றோம். பொதுவாக விவிலியத்தில் மலை மீது ஏறி அமர்தல் என்பது, மலைக்கு மேல் செல்வது என்பது கடவுளை சந்திக்கின்ற இடமாக, கடவுளோடு ஜெபிக்கின்ற இடமாக, கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய இடமாக நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கின்ற பொழுது 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, மேலும் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, மேலும் 34ஆம் அதிகாரம் வசனம் 2 நாம் பார்க்கிறோம். மோய்சன் கடவுளோடு சந்திக்கின்றார், கடவுளை சந்திக்கின்றார், கடவுளோடு ஜெபிக்கின்றார், உரையாடுகின்றார், உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். எனவே மலைக்கு மேல் செல்லுதல் என்பது கடவுளோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய இடம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு மலை மீது அமர்ந்து கடவுளோடு ஐக்கியமாகி கடவுளோடு ஒன்றித்திருந்து இறை ஆற்றலை பெறக்கூடியவராக, நல் எண்ணங்களை வெளிக்கொணரக்கூடியவராக பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு பலவிதமான நோயாளிகள் அவரை தேடி வருகின்றார்கள். தேடி வந்தவர்களை எல்லாம் அவர் குணப்படுத்துகின்றார். பலதரப்பட்ட நோயாளிகளை குணப்படுத்துகின்றார், அவர்களை பேணி காக்கின்றார். நலமோடு அவர்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனையில் அந்த செயல்களை செய்கின்றார். நோய்களை குணப்படுத்தியதோடு அவர் நிறுத்தி கொள்ளாமல் அந்த மக்களுக்கு உணவளிக்க வேண்டும், அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்று, தொடர்ந்து வாழ வேண்டும் என்று அவர்கள் மீது பரிவு கொண்டு உணவளிக்கின்றார். 7 அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு அவற்றை கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அவர்கள் அதை பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். மீதமாய் 7 கூடைகள் அப்பத்துண்டுகளானது சேகரிக்கப்படுகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு ஜெபத்தில் இருந்த பொழுது நோயாளிகளை குணப்படுத்தி அவர்களுக்கு உணவும் அளிக்கின்றார். நாமும் ஆண்டவரோடு ஜெபத்தில் இணைந்திருப்போம். நல் எண்ணம் கொண்ட மக்களாக, நற்செயல்கள் நிறைந்த மக்களாக வாழ்ந்திடுவோம். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்.